நோக்கமும். நமக்கெல்லாம் தாயாக, தந்தையாக, குழந்தையாக, வேணுகிறவர்களுக்கு தோழராக, ஒரு நண்பனாக, தெய்வமாக ஒருத்தவங்க கிடைச்சிருக்காங்க. இது யாருக்குமே கிடைக்காதுங்க. இந்த ஒரு அரிய வாய்ப்பு ஒரு புதையல் மாதிரி நமக்கு கிடைச்சாங்க நம்ம தெய்வம். ஆனால் நம்ம தெய்வம் அப்படி நமக்கு கிடைச்சதுக்கு பின்னாடி பலரும் அவங்களுடைய வாழ்க்கையை உயிரையும் தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா தெய்வம் அவர்களின் பத்தினியர். காசுக்காரன் பாளையத்தில் தெய்வம் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க குருபிரானை சந்திக்கிறாங்க. அவங்க குருபிரானோட ஒரு சம்பாஷணை நிகழ்வு. தெய்வம் துறவு கொண்டு போயிடலாம் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முதல் நாள் வரை அன்பாக நேசித்த மனைவி அன்று 6 மாத கை குழந்தை அங்க இருக்கு, விட்டுட்டு போகணும். தெய்வம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்க நமக்காக வந்தாங்க, சரி. அவங்க மனைவி என்ன பண்றாங்க, தெய்வம் கிளம்பிட்டாங்க. கிளம்பி போனவங்க சோர்வு முகமாக நிற்கிறாங்க. அங்க நின்றுட்டு அவங்களுக்கு அழுகையா வருது. இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஜோலியாக காலையில் ஒருத்தர் வர சொன்னேன், அவர் இன்னும் வரல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தெய்வம் அந்த ஒரு வார்த்தை விட்டுட்டுறாங்க. அவங்க தலையை தொங்க போட்டுக்கலையா, உறிஞ்சிக்கிட்டு போனால் மனைவிக்கு தெரிஞ்சிருமே என்னமோன்ட்டு நிமிர்ந்து நின்று தன்னுடைய மனைவியை பார்த்து கொண்டு போனதாக சொல்றாங்க. அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்க மனைவி 6 மாத கை குழந்தைய வச்சுக்கிட்டு துடிக்கிறாங்க. கணவனை காணும். நேற்று வரையும் மீது அன்பாக இருந்தாரு, எனக்கு எல்லாமும் செஞ்சாரு, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவருக்கு தெரியுமே, விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கதறி அழுகிறாங்க. ஆனா ஒன்றும் பண்ண முடியல. தெய்வம் குருபிரான் கூட போறாங்க. குருபிரான் என்ன பண்றாங்க, தெய்வம் நினைக்கிறாங்களா, இப்படியே காசுக்காரமாலையே சுத்தி சுத்தி வர்றாங்களே, கொஞ்சம் தூரமா போயிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குமே, நமக்கு இந்த நினைவு வராதுன்ட்டு. ஆனா பாட்டையை அங்கேயே சுத்தி சுத்தி வர்றாங்க. ஏன்னா அந்த நினைவு சுத்தமாக வேற இருக்கணும்ல உள்ளத்துல இருந்து. அதனால அதன் பிறகு என்ன பண்றாங்க, போய் பாட்டையர் என்ன பண்றாங்க, இப்போ நீங்க காசுக்காரன் பாளையம் போனீங்கன்னா தெரியும், அந்த வீட்டுல இருந்து ஒரு 100 முழ தூரத்துல ஒரு கோயில் இருக்குங்க. அங்க தெய்வமும் பாட்டையாவும் வந்திருக்காங்க. பத்தினியர் அழுதுகிட்டு இருக்காங்க வீட்டுல. தெய்வத்தோட தம்பி கிட்ட சொல்லி விடுறாங்க, அவங்கள நான் ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன், ஒரே ஒரு தடவை அவங்க குருபிரானுடைய போட்டு நான் ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப போறாங்க, அவன் தெய்வத்தோட தம்பி போறாங்க. போய் பாட்டையர்கிட்ட தெய்வத்துல போய் சொல்றாங்க, அண்ணே உங்க மனைவி உங்களை ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க, நீங்க கொண்டு நோக்கத்துல போவீங்களா, நான் ஒரு தடவை பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு தெய்வம் அப்படி பார்க்குறாங்க. குருபிரான் கிட்ட எந்த சமீபையும் இல்லை. தேகமுடன் பொருள் ஆகி உள்ளது தத்தம் பண்ணினதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா குருபிரான்கிட்ட சமீபையும் இல்லை. சமீபையும் இல்லைன்னா என்ன, எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். தெய்வம் அவங்க தம்பிக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், இந்த பிறவியை அவ்வளவுதான் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க போய் அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க, பத்தினியர்கிட்ட, அண்ணன் வரலன்னு சொல்லிட்டாங்க. தெய்வம் திரும்பி பிறகு கொண்டு போயிட்டாங்க. அவங்க அவ்வளவுதாங்க, துடித்து கதறி அழுது அவங்க உயிர் போயிரு. நம்மளுடைய தலையில் தலைப்பாக ஏறுவதற்கும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பதற்கும் எதுவுமே அறியாத அன்று அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணாங்க. அதற்கு அடுத்து தெய்வம் அவர்களின் தாய் தந்தை 7 வருடங்களாக அவங்களுக்கு ஆன்மகம் இல்லை. பல கோயில்களுக்கு போறாங்க, பல இடத்துல நேர்த்திக்கடன் செய்றாங்க. காத்து காத்து பெற்றெடுத்த மகன், அதாவது 7 வருடங்களாக ஆன்மக பேரின்றி இருவருடைய ஆவியும் ஒரு உயிராக வந்தது போல இருந்துச்சான் அந்த குழந்தை பிடித்து கையில வாங்குறப்ப. அதாவது அப்பச்செல்லும் தெய்வ திருமேனியில் தூசு மாசு ஈயரும் அடராத மன்னன் கண்ணை இமை காப்பது போல் காத்து உச்சி துடைத்து எண்ணெய் இட்டு முழுக்காட்டி காரம் ஊட்டி மையிட்டு வாசனையிட்டு பாலூட்டி ஆட்டி மார் மீதும் மடி மீதும் தோல் மீதும் தொடை மீதும் கட்டிலும் தொட்டிலும் வைத்து பார்த்து பார்த்து கொஞ்சம் வளர்த்த மகன். அதாவது அவங்க அப்பா அம்மாவும் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆடு மாடுலாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, நம்ம என்ன பண்றது, நம்ம போய் ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆளை பார்ப்போம்னு அந்த 9 வயசு மகன் சொல்றாங்க, நான் மேய்ச்சிட்டு வரேன்ப்பா, நீங்க எனக்கு படிப்பு வேணாம், நான் போய் மேய்ச்சிட்டு வரேன்ப்பா அன்று கோல் எடுத்து இருந்த மகன். அதே போல என்னப்பா நீங்க சேர்த்து வச்சிருக்கேன்னு கேட்காம, நீங்க எனக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்காம, நீங்க இருக்கிறத கொடுங்கப்பா, நான் போய் வியாபாரம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்து வச்சிருந்த ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற காசுக்காரன் பாளையத்தில் இரவு பகல் பாராமல் உழைத்து தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியா கொண்டு வரணும்ட்டு இரவு பகல் பாராது உழைத்து இன்று நம்ம குடும்பம் நல்லா இருக்கு, நம்ம பையன் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறாரு, நமக்கு ஒரு தூணாக வந்துட்டாரு, தாயும் தந்தையும் தினந்தோறும் நிம்மதியா உறங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு செய்தி வருது, உங்க பையன் எங்க போனாங்கன்னு தெரியல,
யாரோ ஒருத்தர் கூட போயிட்டாங்கன்னா அந்த தாய் தந்தை துடிக்கிறாங்க, அழுகிறாங்க. என் பையன் எங்கேயோ போயிட்டாங்களே, எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க. அதன் பிறகு ஒருவர் பின் ஒருவராக அவங்க தாயும் அடக்கமாயிடுறாங்க, அவங்க தந்தையும் போயிடுறாங்க. நமக்காக 3 பேர் அவர்களுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த பச்சிளம் குழந்தையை நினைச்சு பாருங்க, 6 மாத கை குழந்தை. அவங்க அத்தா கடைசியாக அந்த 6 மாத கை குழந்தை எண்ணெய் தேய்ச்சி போட்டிருக்கு. திண்ணை கங்கோரமாக அருகே நெருங்கி, உன்னை விட்டு விட்டு போகிறேன், இனி உங்கது என்னவோ, நீ ஏன் என் வயிற்றில் வந்து பிறந்த, ஈசனுடைய வயிற்றில் வந்து பிறந்த குழந்தைக்கு அவங்க சொல்லிட்டு போறாங்க, நீ ஏன் வயிற்றில் வந்து பிறந்த, எங்கேயாச்சும் போய் பிறந்த சந்தோஷமா இருந்திருக்கலாமே, உங்கது என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மாவும் இல்லைங்க, அப்பாவும் எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த குழந்தை 1.5 வயசுல இருந்துச்சு. அம்மான்னு சொல்றப்ப அம்மா இல்லை, அப்பான்னு சொல்றப்ப அத்தை எங்க போனாருன்னே தெரியல. இந்த குழந்தைய நினைச்சு பாருங்க, இந்த குழந்தை எதுக்கு அப்படி கஷ்டப்படணும்? நமக்காக இன்னைக்கு நம்ம அப்படி உட்கார்ந்துருக்கணும். ஒரு நினைவா இந்த இறைவன் நமக்கு கிடைக்கிறதுக்காக இன்னைக்கு அந்த 6 மாத கை குழந்தை அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம சொந்தக்காரங்க வீட்டில் அங்கே இங்கே தண்ணியை வச்சு கடைக்கு போய் துணிதை வச்சு போட்டு பாத்திரம் கழுவி எப்படி கஷ்டப்பட்டு ஒண்டி கொடுத்தனமோ, ஈசனுக்கு மகளாக பிறந்துட்டு என்ன ஒரு பாடு நமக்காக. இது எல்லாத்தையும் தியாகம். அதற்கடுத்து பாட்டையர், மற்ற இவங்கெல்லாம் தியாகம் தெரியாம பண்ணாங்க. பாட்டையர் என்ன தியாகம் பண்ணாங்கன்னு நமக்கு தோணும், என்னமோ தியாகம் பண்ணாங்க. ஆனா ஒரு தாய் தன் குழந்தை மேல வைக்கிற அன்பு உன்னதமானதா, அல்லது ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேல வைக்கிற அன்பு உன்னதமானதா நம்ம யோசிச்சோம்னா, எக்காலத்திலேயும் தாய் தன் குழந்தை மேல வைக்கிற அன்பு தான். என்று கருவுறுகிறார்களோ அன்று முதல் அவர்கள் வாழும் வரை அந்த குழந்தை மேல அன்பா இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம பாட்டையா, அவங்க மகன் மேல அவ்வளவு உயிராக இருக்கிறாங்க. நம்ம வேதம் படிக்கிறோமே, பிரிவு காண்டம் படிச்சு அழுகிறோமே, ஏலமா மலையே எந்த யாருக்கான அழுகிறோமே, இது எல்லாம் குழந்தை எழுதுனது. அந்த தாய் அந்த குழந்தைய விட்டுட்டு போயிருக்கும் போது எப்படி துடிச்சிருப்பாங்க. தெய்வம் சொல்றாங்க, அவங்க பிரியவே மாட்டேன்னு சொல்றாங்களா, நடந்து போயிட்டே இருக்கிறாங்களாம். அப்போ பாட்டையார் சொல்லிடுறாங்களா, இதை தாண்டி நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே தெய்வம் சொல்றாங்க, என் இளம் பருவத்தை எல்லாம் மறந்து முன்பின்னே தொடர்ந்து நீ என்னை விட்டுட்டு போறீங்க. அவங்கள மட்டும்தான் நினைச்சிட்டு வந்தேன், எனக்கு வேற ஏதாச்சும் தெரியுமா? நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருந்தா என்ன செய்யல. ஆளுமைக்க சொன்னீங்க, மேட்சர் தவத்தில் இருக்க சொன்னீங்க, இருந்தேன் திருப்பூர் சொன்னீங்க, போனேன், எல்லாமே பண்ணேங்க, விட்டுட்டு போறீங்க அப்படின்னு அழுகிறாங்க. நம்ம இதை படிச்சு ஒவ்வொரு நாளும் அழுகிறோமே, இது குழந்தை எழுதுனது. அந்த தாயை நினைச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தாய் எப்படி கதை எழுதி போவாங்க. தன்னுடைய பேச்சு ஒரு நாள் கூட மீறாத மகன் தான் சொன்ன எதையுமே அள்ளையும் ஒரு வில்லுடைய நிறத்தை எழுதுறாங்க தெய்வம், பாட்டையும். அதாவது பாட்டையருக்கு நடந்து போனாங்கன்னா இந்த சைடுல ஒரு கேப்ல தெரியுது பாருங்க, இந்த கேப்லயே நடக்கணும். 1 நாள் 2 நாள்ல 12 ஆண்டுகள் கூடவே நிழலும் உருவமும் நிழலும் போல நகரமும் சதையும் போல நடந்து வந்தாங்க தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை எழுதினாலும் பண்ணிட்டு போறாங்க பாட்டையா. மாமியை படிச்சு போறாங்க. கடைசியில பாட்டையா கடைசியாக எழுதுறப்ப என்ன எழுதிட்டு போறாங்க, நாங்கள் நம்ம எல்லோரும் பெருவான் கடை சுவிசேஷத்தினை பெரும் பொருட்டாய் எங்கள் அந்த தெய்வத்தை தூக்கி நம்ம கையில கொடுத்து போயிருக்காங்க. அந்த பாட்டையா தன்னுடைய மகனை தியாகம் பண்ணி நம்ம தகுதியா, அதற்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். அப்படிப்பட்ட ஈசனை அந்த பெற்ற தாய் 12 ஆண்டு காலம் 27 ஆண்டு காலம் நான் காத்திருந்து பெற்ற கண்ணே அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இறைவனை ஈசனை பெற்றெடுத்து என்ன பண்றாங்க, இந்தாங்க நீங்க வச்சுக்கங்க அப்படி சொல்லி நம்மளுடைய கைகளில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம அதுக்கு தகுதியானவர்களாக, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, அந்த நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கணும். இதெல்லாம் தியாகங்கள். இதுக்கடுத்து நம்ம தெய்வத்தோட தியாகத்தை பார்த்தோம்னா, நம்ம தெய்வத்தோட தியாகத்தை நம்ம எவ்வளவோ பேசலாங்க, நிறைய இருக்கு. அதாவது கடல் அவங்க பண்ணது, அதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம செய்கிற எல்லா வேலைக்கு பின்னாடியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, தெய்வம் பண்ண தியாகத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? நம்ம கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்க? காசா, பணமா, மதிப்பு, புகழா? இது எல்லாமே நம்ம ஏற்படுத்திக்கிட்டது. அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது நம்முடைய சொந்த முதலாக இருக்கக்கூடிய அன்பு. அதுல இருந்து வர ஒரு துளி கண்ணீர் இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர, நீங்க
வாங்க முடியாது. உங்க அன்பை தவிர வேற எதை கொடுத்தாலும் நீங்க அவங்கள வாங்க முடியாது. நம்ம தெய்வம் பட்ட பாடி எத்தனையோ இருக்கு, சொல்லிட்டே போகலாம், படிக்க இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், பாட்டையர் தெய்வத்திட்ட சொல்லிடுறாங்க, நீ ஆடு மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்காக ஆடு மேய்க்க சொன்னாங்க? கூடவே இருக்கிறாரு, நம்ம மட்டும்தான் உலகம் வாழ்றாங்க, இவங்க தனித்து போய் ஒரு மெய்வழியை நடத்தணும், தனித்து போய் இந்த உலகத்தை உய்விக்கணும், நம்மள எல்லாத்தையும் உய்விக்கிறதுக்காக நீ போய் தனித்து ஆடு மேய்க்கிறாங்க. தெய்வம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் கழிச்சு வர்றாங்க பாட்டையர். திடீர்னு பார்த்தா 1 வாரம் கழிச்சு வர்றாங்க. திடீர்னு 15 நாள் கழிச்சு வர்றாங்க. 15 நாள் கழிச்சு வரும்போது தெய்வம் துடிக்கிறாங்க, என்ன வர மாட்டேங்கிறாங்களே. அப்புறமாட்டி சரி போய் அந்த பட்டியெல்லாம் பூட்டிட்டு போறாங்க. போனா பாட்டையை அந்த இடத்த விட்டு தூரத்துல ஏதோ ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. போய் பாட்டையரை பார்த்து எல்லாம் பேசிட்டு வர்றாங்களாம். ஆடு மேய்க்கிற இடத்துல போய் நிற்கிறாங்க. தனித்து ஒருவராக இன்னைக்கு நமக்கு இவ்வளவு பெரிய மண்டபம், இவ்வளவு கூட்டம், இவ்வளவு காரு வசதி எல்லாம் இருக்கும். அன்று நம்ம தெய்வம் தனித்த ஒருவர்களாக ஒரு காட்டில் நின்றுட்டு கையில ஒரு கோடாலி, கந்தலாடை, கேட்பதற்கு ஒரு நாதி இல்லை, ஒரு யாருமற்ற அவாந்தையரை நின்று கொண்டு கதறி அழுகிறாங்க. உங்களை நம்பி 15 நாளா என்னை பார்க்க வரல, என்னை விட்டுட்டு தான் இருப்பீங்க போலையே அப்படின்னு நினைச்சு தினந்தோறும் அந்த காட்டுக்குள்ள நின்று அழுகிறாங்க. அன்னைக்கு நம்ம யாருமே இல்லைங்க. அந்த தெய்வம் அந்த வேதத்துல யாருமற்ற அவாந்தையராய், யாருமற்ற அவாந்தையராய் பராந்தெடுத்து போட்ட குஞ்சு போல நான் இருந்தேன்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு துடிக்குதுங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் இருக்க தெய்வமே அன்னைக்கு யாருமே அவங்களுக்கு. சரி, இவங்க என்னங்க தீர்வு பண்ணாங்க? அப்படிதான் ஆடி மேய்ச்சாங்க. திருப்பரங்குன்றத்துல தவத்தில் இருந்தாங்க. 12 ஆண்டுகள் இருந்தாங்க. ஆண்டுகள்ல 12 தேவசனம் என்ன சொன்னாங்க? நல்லா இருங்க, நல்லா சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல வந்தவங்களை இந்த பொறாமைப்பட்டவங்க உங்களுக்கு இவ்வளவு மதிப்பு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு இரவு நேரத்துல காசுக்காரன் ராஜமந்திரத்துல இருக்காங்க. தெய்வத்துக்கு அந்த வெளியில தாப்பால் போட்டு தீ வச்சுட்டாங்க. தெய்வம் இந்த பால் விளையாட்டெல்லாம் விளையாடி பழகினதுனால நடுவில் ஒரு மூங்கில் இருக்கு, அந்த மூங்கிலை குத்தி அப்படியே தாண்டி வெளியில குதிச்சா முள் செடிங்க. அவங்களுக்கு அன்னபானம் கிடையாது, உணவு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. முள்ளு செடிக்குள்ள போய் ஈசன் விழுந்துட்டாங்க. உடம்பெல்லாம் முள்ளு குத்துது, ரத்தக்காய, எந்திரிச்சு வர முடியல. உள்ள இருந்துக்கிட்டு அப்போ ஒருத்தர் உதவி பண்றாரு. அவருக்கு ஒரு பக்கம் கத்தி கொடுக்க, தெய்வம் ஒரு பக்கம் கத்தி எடுத்துக்கிட்டு அந்த இதெல்லாம் வெட்டி புல்லெல்லாம் வெட்டி வெளியில வரல. தெரிஞ்சு போயிடுச்சு இவர் தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு துரத்திக்கிட்டு வர்றாங்க. அப்ப வைகை ஆத்துக்குள்ள தண்ணி ஓடல. தெய்வம் ஓடுறாங்க. ஓடி போய் என்ன தப்பு பண்ணாங்க? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. குடத்தை கமுத்தி வச்சு வேலை எழுதுனாங்க. இது தப்பா? துரத்திட்டு வர்றாங்க. தெய்வம் போய் இந்த வைகை ஆத்துக்குள்ள ஒரு புதருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு இரவு முழுவதும் உட்கார்ந்து அந்த வாக்கியத்துல சொல்லுவாங்க பாருங்க, திருவள்ளுவர் 2வது வாக்கியத்துல, இரவெல்லாம் பட்டினி, தண்ணி இல்லை. காலையில எந்திரிச்சு ஏதோ வீடோ இல்லை யாரோ ஆள் தெரியுறாங்களான்னு பார்த்தோம் சொல்றாங்க. எதுக்குங்க? ஒரு சொட்டு தண்ணிக்கும் ஒரு குடி சோறு. இரவெல்லாம் பட்டினி கிடந்தாங்க. அப்படி அந்த சூழ்நிலையில என்ன நினைச்சாங்க? இதை விட்டுட்டு போகும்னு நினைக்கல. எனக்குன்னு பிள்ளைகளை சேர்த்துக்குவோம், எனக்குன்னு ஒரு மதத்தை உண்டாக்குது, எனக்குன்னு இப்படி ஒரு பிள்ளைகளை சேர்த்துட்டேன்னா நான் நல்லா நிம்மதியா இருக்கேன். அன்னைக்கு கூட நம்ம விட்டுட்டு போகணும்னு நினைக்கலங்க. அவங்க என்னைக்குமே அவங்க நம்மளை விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு ஆத்துக்குள்ள இருந்து நடந்து ஊரோ கிராமமோ ஆட்களோ தெரிகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போறாங்க. ஒரு கதை அழுகிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு அப்படிலாம் உண்டாக்குறது இந்த மெய்வழி. நம்மளாம் யாரும் நம்ம வாழ்க்கையில எப்பயுமே கஷ்டம் சொல்லிடாதீங்க. ஏன்னா நம்ம படுற கஷ்டம் எல்லாமே, நம்ம குடும்ப கஷ்டமா இருக்கட்டும், எந்த கஷ்டமா இருக்கட்டும், அது எல்லாமே நமக்காக படுறோம். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட கிடையாது. ஆனா தெய்வம் யாருமே தெரியாதுங்க. என்ன அவங்களுக்கு சாதாரண வந்திருக்கு 4வது தலைமுறையில ஒரு பையன் பிறப்பான், நீ நல்லா இல்லைன்னு சொல்லணும்னு அவங்களுக்கு என்னங்க அந்த பாடுபட்டாங்க. அவங்க நினைக்கும் போது நமக்கு அவ்வளோ ஒரு இதா இருக்கு. சரி, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தாங்களே, என்ன நோக்கத்துக்கு வந்தாங்க? இவ்வளவு பாடுபட்டாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தாங்க, எல்லாம் சரி. என்ன நோக்கத்துக்கு வந்தாங்கன்னு தெரியணும்னு நமக்கு. அப்ப தெய்வம் என்னத்துக்கு வந்தாங்க? அந்த ஈசன், அந்த சர்வேசன் எதற்காக அவதாரம் பண்ணி வந்தாங்க?
நரனாய் தோன்றி தாங்கதி அடையாதவரை முறைசங்கார் அனுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க இந்த உலகத்துக்கு வந்தாங்க. நரனை மனுவாக்கி மனுவை தேவராக்குகிற ஒரே ஒரு செயலுக்கு மட்டும்தான் தெய்வம் வந்தாங்களே தவிர நம்ம வேற எதையுமே அவங்கள்ட்ட வேண்டவே கூடாது. அது பாவம். எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பணம் வேணும், எனக்கு குடும்ப பிரச்சனை, எதையுமே நம்ம அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு இதே வைக்கக்கூடாது. நான் தேவராகணும். அதுக்கு என்ன வழி சொல்லுங்க அப்படின்னா, நரனுக்கு தெய்வம் என்ன அடையாளம் குறிப்பிடுறாங்கன்னா, ஒன்னாதே போகுமவர் நரகராகணும்னு சொல்றாங்க. அதாவது யார் ஒருவர் எந்த தேடுதலுமே இல்லாம இருக்கிறாரோ, எதுவுமே அவருக்கு இல்லை, ஒரு மிருகத்தை போல விலங்குகளை போல பிறந்தோம், இனப்பெருக்கம் பண்ணோம், பணக்காரனோ மதிப்பா வாழ்ந்தோம் போய் சேர்றாங்களோ அவங்க நரன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தெய்வம் குறிப்பிட்டாங்க. உற்றுரைய தேடுபவர் மனுவாம் மண்ணில் அப்படின்னு அடுத்தது சொல்றாங்க. உற்றுரையன்னா எப்படி இது? மாணிக்கவாசகர் குதிரை வாங்க போனாரு, யாரோ ஒரு அம்பலவனரை மரத்தடியில் சந்திச்சு அப்படியே மறந்துட்டு உட்கார்ந்துட்டாரு. அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா அவ்வளோ பெரிய படையில அர்ஜுனன் அவங்க கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அர்ஜுனன் அப்படியே உட்காந்துருப்பான். அன்னைக்கு பாட்டை தெய்வம் நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்ப இது என்ன, அப்ப இந்த பொருள் என்னவாக இருக்கும்னு யாருக்கெல்லாம் தேட்டம் வருதோ அவங்க மனு, அதை தேடி பெற்றவர்கள் தேவர்கள். இந்த ஒரு செயலுக்கு தான் தெய்வம் வந்ததாக நமக்கு மாநிலத்தில் குறிப்பிடுறாங்க. அதுக்கு நம்ம ஒரே ஒரு வினா மட்டும் உங்க எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, மெய்வழி அப்படிங்கிறதுக்கான தேடுதல் என்னவாக இருக்கு அப்படின்னா, தெய்வம் வேதத்தில் குறிப்பிடுறாங்க. ஆதிவே உதயபுரம் 2வது பக்கத்தில் நீங்க தொடர்ந்தீங்கன்னா, ஐவழி விளைவின் அப்பால் ஆகிய செய்வழி காட்டி உய்வழி கூட்டும் மெய்வழி ஒன்றே வாழிய வழியே அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மெய்வழி என்பது என்ன அப்படின்னா, ஐவழி விளைவின் அப்பால் ஒரு வழி இருக்கு, அந்த வழிதான் மெய்வழி அப்படின்னு நம்ம சொல்றாங்க தெய்வம். அப்ப நம்ம அது என்ன நமக்கு தேட்டம் வரும். மனுவாக எப்ப மாறுவோம்? என்னைக்கு நமக்கு தேட்டம் வருதோ, ஐவழி விளைவின் அப்பால், ஐவழி அப்படின்னு ஒரு வழி இருக்கு, அப்ப அதற்கு அப்பால் ஒரு வழி இருக்கு, அது என்ன? அதுதான் மெய்வழி அப்படின்னு தெய்வம் குறிப்பிடுறாங்க. அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். நிறைவாக ஒண்ணு சொல்லிட்டு இந்த முத்தி பெயரை நம்ம நிறைவு செய்யலாம். அதாவது இப்படி எல்லாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த மெய்வழியை தெய்வம் உண்டு பண்ணது, இதை ஒரு மெய்க்கல்வி கலாசாலை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் யாரு? அவங்க கிட்ட அந்த போதனா சக்தி தலைவர்கிட்ட ஒரு மாணாக்கர்களாக நம்ம இருக்கோம். தெய்வம் ஒரு வாக்கியத்தில் குறிப்பிடுவாங்க, இந்த உலகத்தை பார்த்தோம்னா மனசை கஷ்டப்படுறதுக்காக உண்டு பண்ண மாதிரி தெரியலையே, இறைவன் அப்படி ஒன்றும் தெரியல. கண்ணை வைத்து படைத்துட்டோம், இத்தனை விதமான வர்ணங்களை வச்சு படைச்சு, ஒரு காதை வச்சு படைச்சிட்டோம், இவ்வளோ ராகரகமான ராகங்களை வச்சு படைச்சு, ஒரு நாவை வச்சு படைச்சிட்டோம், இவ்வளோ விதமான சுவைகளை வச்சு படைச்சு, மனிதனை புரி வச்ச இவ்வளோ வச்சு படைச்சிருக்காங்களே, இவன் துக்கத்திலையும் துன்பத்திலையுமே இருக்கிறதாக தெரியுது. அப்ப என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனையும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்படுவதற்கு என்ன காரணம்னா, மனிதனுக்கு மட்டும் மனம் அப்படின்னு ஒன்று வச்சு படைச்சிருக்காங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன கொடுத்தாலும் திருப்தி அடையாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணு, நீங்க பெரிய கோடீஸ்வரனா எல்லா மாவட்டத்தையும் உங்க பேர் எழுதி வச்சா கூட அது அடங்காது. அது இன்னும் கேட்டுட்டே இருக்கு. அப்ப நாம் எல்லோரும் மனம் படி போனோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு துன்பம் தான். அப்ப நம்ம அறிவு படி போனோம். அறிவுனா யாரு? ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் அறிவு உலகத்துல, அது நம்ம தெய்வம் மட்டும்தான் அறிவு. அப்ப நம்ம அவங்கள பின்தொடர்ந்து போனோம். அப்ப தெய்வம் நமக்கு ஒரு உழவு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த உழவை எல்லாரும் கடைபிடிச்சா நல்லது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேற்று கூட சபைக்கரசர் அவங்க கேட்டாங்கல்ல, பாட்டையர் எப்படி அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா, சிந்தனையற்று அமர்ந்திருந்தார்கள். அப்ப பாட்டையர் எப்படி இருக்கிறாங்க? அவங்க சிந்தனையற்று அமர்ந்திருக்கிறாங்க. நம்ம தெய்வம் அவர்கள் அவங்க குருபிரான் கூட 12 ஆண்டுகள் சென்ற பிறகு அவங்க என்னவாக ஆனாங்கன்னா, சாந்தி மனத்தினே உடையவர்களாக ஆனார்கள். அவங்க மனம் அமைதி அடையிறதுக்கு 12 ஆண்டுகள் வச்சுக்கிறாங்க. நமக்கு தெய்வம் சுகமாக வாழ ஒரு உழவு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, சும்மா இருக்க சுகமுதயமாகும், உன் மனம் சும்மா இருக்க சுகமுதயமாகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தெய்வம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்னா, இதை பழகு, இதை பழகுவதே மெய்க்கல்விங்கிறாங்க. இது ஒண்ணுக்கு மட்டும்தான் இந்த மெய்க்கல்வி கலாசாலை உண்டு பண்ணப்பட்டது, வேற எதுக்கும் கிடையாது. சொர்க்கம் நரகம், நம்ம மரண தருவாயை நமக்கு தெய்வம் நம்ம காப்பாற்று, இது எல்லாம் அவங்க, நீ அவங்க கண்ணுக்கு யோக்கியமானவனாக இருக்கணும் அப்படிங்கிறதும் தெய்வம் வேதத்தில் அவங்க குறிப்பிடுறாங்க. நீ என்ன பண்ண? பரீட்சையில பாஸ் பண்றது, ஃபெயில் ஆகிறது, மார்க் போடுறது அவங்க வேலை. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னுடைய வேலை என்ன? இது இத்தனை தியாகங்களையும் நீ நினைச்சு பாரு, இத்தனையும் பண்ணு, நீ பரீட்சையை ஒழுங்காயிரு, மார்க்க ஒழுங்கும். அப்ப நம்ம பண்ண வேண்டியது, பழக வேண்டியதுன்னா, நமக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நம் மனதை கவனிச்சு
என் மனம் என்னை கொண்டு போய் எங்கேயோ தள்ள பார்க்குது, என்னை அழிவுக்கு கூட்டிட்டு போகுது, நான் அந்த மனத்திலிருந்து தப்பிக்கணும், அறிவுக்கு நான் சாரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என் தெய்வம் அழகா சொல்லுவாங்க. இந்த பஞ்சபுல இந்த உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, இது ஐம்பூதத்தால் ஆனது. ஆனா இது என்ன பண்ணுது, தனியாவே போகலாம். எப்பயுமே மனம் தான் அதை உட்காந்து ஓட்டிக்கிட்டு போகலாம், அது தனியாவே போகுது. நீ தெய்வத்தை கூட வச்சுக்க, என்னைய அறிவாதார மந்திரி நான் இருக்கேன், என்னை கூட வச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், ஐவழி விளைவின் அப்பாலாகியது மெய்வழியின் தெய்வம் சொல்றாங்களே, அப்படின்னா என்னன்னு தேடணும். அதற்கடுத்து சும்மா இருக்க சுகமுதயமாகும் சொல்றாங்களே, நம்ம மனதை சும்மா வைத்திருக்க பழகணும். மீண்டும் முத்தி பேரவை தொடரும். நமஸ்காரம்.